ரீசென்ட் டேஸா இன்ஸ்டாகிராம்ல ஏஐ வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எது ஏஐ எது ஒரிஜினல்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு ஏஐ வீடியோ என்ன அப்படின்னா அது அந்த நியூஸ் வாசிக்கிறது தான். அண்ட் நியூஸ் வாசிக்கும் போது பின்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள விழுற மாதிரியும் அண்ட் நியூஸ் வாசிக்கிறவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தைலாம் வந்து பேசுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு பண்ணது. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு ஏஐ மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. இதோட நெக்ஸ்ட் லெவல் தான் நிலால பாட்டி வடை சுடுறதும் பேட்மேன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நிறைய ஏஐ வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. ஐயா வடை எவ்வளோ? ஒரு வடை 6000 ரூபாய். இது எந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா டாடா குளுக்கோஸோட ஆடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணதுதான். நான் ஷாக் ஆயிட்டேன். என்னடா டே மாடலை வச்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா ஏஐ வச்சு இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஆக்ட்ரஸ் கூட எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து போடுற மாதிரி ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதை நான் சத்தியமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் நம்பிட்டேன். சரி ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல, அதான் சமந்தா விஜய் அஜித் கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. கீழே பாத்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்னு போட்டிருந்தாரு. எனக்கு அப்பதான் தோணுது, அட பாவி ப்ராம்ப்ட் வச்சு கிரியேட் பண்ணதாடா இந்த லெவலுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க வேணா அந்த போட்டோவை பாருங்க, நான் உங்களுக்கு மேல காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அச்சசல் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. என்னால சத்தியமா சொல்றேன், இந்த போட்டோவை பார்த்து ஏஐன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த லெவலுக்கு அட்வான்ஸா ஏஐ வளரும் போதுதான் நிறைய பேரோட மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா ஏஐ டேஞ்சர் கிடையாது, ஏஐ இஸ் இன் டேஞ்சர். அதாவது குரங்கு கையில பூ மாலை அப்படின்ற மாதிரி தான். ஏஐ வந்து ஒரு கத்தி மாதிரி. நல்லவங்க கிட்ட போச்சு அப்படின்னா அது நல்லதுக்கு பயன்படுத்துவான், கெட்டவங்க கிட்ட போச்சு அப்படின்னா அது கெட்டதுதான் பயன்படுத்துவான். ஏஐ நல்லதா வைக்கிறதும் கெட்டதா மாத்துறதும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு காரணமும் ஏஐ கிடையாது, நம்ம தான். நம்ம தான் முடிவு பண்ணும் ஏஐ நல்லதுக்கு யூஸ் பண்ணுமா கெட்டதுக்கு யூஸ் பண்ணுமான்ட்டு.